வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு அற்புதமான அதிசயம் நிறைந்த ஒரு அம்மனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது பச்சை தண்ணியில இந்த இந்த நிகழ்வு எனக்கு எப்படி இந்த கோவிலை பத்தின விளக்கம் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னு நான் சொல்றேன். ஒன்றும் இல்லை, நம்ம நாகம்மாளோட கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா பூஜை பண்றது ஒரு சின்ன கருவறை தானே, அம்மாவோட கருவறை. அப்போ அந்த விளக்கு பாவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாவை விளக்கு அங்கே பக்கத்துல இருக்கும். அப்போ ஒவ்வொரு தடவை அம்மாவுக்கு பூஜை பண்ணும்போது என்ன செய்யணும்னா, தண்ணி பட்டுடும், நாங்க தொடச்சிட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தான் விளக்கு ஏற்றுறது வழக்கம். அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அம்மாவுக்கு பூஜை பண்ணும்போது நிறைய பால்கள் பால் நிறைய கொடுத்துருந்தாங்க. அப்ப அந்த பாலை நிறைய நம்ம ஊத்திக்கிட்டே இருக்கோம். ஊத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பாவையோட அந்த கையில இப்படி பிடிச்சிருக்கும் இல்லையா விளக்கு, அந்த விளக்குக்குள்ள அழகா அந்த பால் தண்ணி எல்லாமே விழுந்துட்டே இருந்தது. விழுந்துட்டே இருக்கும்போது நாங்க நாள் நாங்க பூஜை பண்றோம், காலையில அதிகாலையில பூஜை பண்றோம். மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அம்மா தரிசனத்துக்காக ஓபன் பண்ணுவோம். அப்ப விளக்கேற்றும் போது இருட்டு, நம்மளோட நாகம்மா கோவிலோட கருவறை பாத்தீங்கன்னா நல்ல இருட்டா இருக்கும். லைட்டு போட்டா தான் உள்ள வெளிச்சம் இருக்கு, ஏன்னா ஜன்னல் கிணல் எதுவுமே கிடையாது. அப்போ கரண்ட் இல்லாதனால சரி விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எப்பவுமே நம்ம பாவை விளக்கு ஏத்திட்டு மக்களுக்கு தீபாராதனை காமிப்போம் இல்லையா. ஆக அன்னைக்கு போயிட்டு விளக்கு ஏத்திட்டு மக்களுக்கு தீபாராதனைலாம் காமிச்சிட்டு சாயந்தரம் பார்த்தா, சாயந்தரம் எப்பவுமே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் அம்மா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன். அப்ப அந்த மாதிரி போகும்போது அந்த பால், அந்த தண்ணி, அந்த மஞ்சள், அம்மாவோட அபிஷேக தண்ணி இருக்கு இல்லையா, அது மட்டுமே எரிஞ்சிட்டு இருக்கு சாயந்தரம் வரைக்கும். நான் அவ்வளவு ஒரு ஆச்சரியம், ஐயோப்பா எப்படி இது சாத்தியம், மறந்துட்டோமே. கரண்ட் வேற இல்லை, கரண்ட் இருந்திருந்தா கண்டிப்பா அந்த எண்ணெய் இல்லாம இந்த பால் தண்ணி எல்லாம் கலரெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆனா போனோடனேயே திரியை நசுக்கி விட்டுட்டு விளக்கேத்திட்டோம். என்னடா இது இப்படி அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் தாங்கல. அம்மாவை போய் அப்படியே மடியில படுத்துட்டு நான் அழுதுட்டேன். அந்த ஒரு நிகழ்வு எனக்கு அப்படி இருந்தது. அம்மா அப்படின்னு சொல்லி போய் உட்காந்து அம்மா மடியில தலையை வச்சுட்டு அழுதேன் நானு. இந்த நிகழ்வு வரும்போது நான் ஒரு நாமக்கல் மாவட்டத்துல ராசிபுரம், நாமக்கல்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தட்டான்குளம், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பச்சை தண்ணீர் மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த ஆலயம் தெரியும், போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அந்த பச்சை தண்ணீர் மாரியம்மனை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஆலயம் போயிருக்கேன். அவ்வளோ அழகுல அம்மா ஒரு மிகப்பெரிய சக்தி நிறைந்த ஒரு ஆலயமா நான் பார்த்திருக்கேன். அவங்களோட வரலாறு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி அங்க ஆலயம் போறதோட சிறப்பு என்னன்னா, நாமக்கல்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ராசிபுரம் தட்டான்குளம் ஊர்ல தான் பச்சை தண்ணீர் மாரியம்மன் இருக்காங்க. நம்ம இந்த உலகத்துல ஏகப்பட்ட மாரியம்மன் கோவில் கேள்விப்பட்டிருப்போம், போயிருப்போம், பார்த்திருப்போம், அம்மாவோட அருள் பெற்றிருப்போம். ஆனா இந்த கோவிலோட சிறப்பு பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ரொம்ப அருமையான ஒரு தோற்றத்தோட அம்மாவோட சக்தி நிறைந்த ஒரு பெரிய அற்புதம் நிறைஞ்ச ஒரு ஆலயம்னு தான் சொல்லணும். அங்க போனாலே அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும், அவ்வளோ ஒரு சக்தி நிறைந்த ஒரு ஆலயம். ஏன் இதை அப்படியே திரும்பி திரும்பி சொல்றேன்னா, அம்மா அவ்வளவு விரோட்டமா அந்த ஆலயத்துல மக்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல ஒரு திருவிழா நடக்கும் தங்கங்களா. அந்த திருவிழாவுல பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க கிணறுல போய் அந்த கோவில் பூசாரி குளிச்சுட்டு ஒரு குடம் நிறைய தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. தண்ணி எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய விளக்குல இருக்கிற ஏற்கனவே இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு திரியெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அந்த கிணத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த தண்ணியை ஊத்தி திரி போட்டு தீபத்துக்கு இப்படி பொருத்தி கிட்ட கொண்டு போகும்போது பத்திக்கும். இதுதான் மிக சிறப்பான ஒரு விசேஷமா அந்த ஊர்ல பங்குனி மாசத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. அந்த ஒரு நிகழ்வை பாக்குறதுக்கு சுத்து வட்டாரத்துல இருக்கிற மக்கள்லாம் அவ்வளோ ஒரு வேண்டுதல்கள் நிறைவேற்றி அம்மாவை தரிசனத்துக்காக அந்த பச்சை தண்ணியில விளக்கெறியறத பாக்குறதுக்காக அவ்வளோ மக்கள் நின்று காத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சக்தி நிறைந்த ஒரு ஆலயம். இதுக்கு என்ன வரலாறு அப்படின்னா, அந்த ஊர்ல அம்மா மாரியம்மன் ஆலயம் இருக்கு, ஆரம்ப காலங்கள்ல பூஜை நடக்குது. அப்ப அந்த ஊரு மிராஸ்தாரம்பாங்க இல்லையா, தர்மகர்த்தாம்பாங்க இல்லையா, அந்த காலங்கள்ல அந்த தர்மகர்த்தாவுக்கு என்ன டென்ஷனோ பூசாரி போய் ஐயா அம்மாவுக்கு என்ன இல்லையா தீபத்துக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அவருக்கு என்ன கோவமோ என்னவோ, உங்க அம்மா அப்படி பெரிய சக்தி வாய்ந்தவளா இருந்தா பச்சை தண்ணியை ஊத்தி விளக்கேத்து, என்ன உனக்கு என்ன பொழுதன்னைக்கு வாங்க காசா கொடுக்க முடியும், போ அப்படின்னு சொல்லி கோவத்துல போ சொல்லிட்டாராம்.
அந்த பூசாரி, கோவிலோட பூசாரி அழுதுகிட்டேவும் வேற என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே இருந்தது எல்லாத்தையும் தொடச்சிட்டு, டெய்லி காலைல பூஜை பண்ணும்போது தொடப்போம் இல்லையா, அந்த மாதிரி தொடச்சிட்டு தண்ணியை ஊத்தி திரிய போட்டு விளக்கேத்தினாராம். அழகா எரிஞ்சுதான், அவ்வளோ பிரகாசமா எரிஞ்சுதான். எண்ணெய் ஊத்தும் போது இல்லாத ஒரு பிரகாசம் தண்ணி ஊத்தும் போது இருந்துதான். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பாருங்களேன். அம்மா அப்படியே உயிரோட்டமா அந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்காங்கிறதுக்கு இதை விட ஒரு நிகழ்வு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரே பிரமிப்புல, ஒரு ஆச்சரியத்துல, அதிசயத்துல அம்மாவை வணங்குனாங்களாம். இன்னைக்கும் அந்த ஆலயம் பங்குனி மாசத்துல அவ்வளோ சிறப்பா கொண்டாடுவாங்க மக்கள். அவ்வளவு நேர்ந்துக்குவாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்தி கொடுப்பாங்க அம்மா. பச்சை தண்ணீர் மாரியம்மனுடைய வரலாறு இது. இந்த வரலாறு எனக்கு மறுபடியும் எப்பவோ போயிருக்கேன். ரொம்ப அதிகமா போக முடியாது, ஏன்னா தூரமா இருக்கிறதுனால. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். ஆனா இந்த நிகழ்வு நம்ம நாகம்மா கோயில்ல நடந்ததுமே எனக்கு பச்சை தண்ணீர் மாரியம்மனுடைய அந்த வரலாறும் அம்மாவனுடைய அந்த அருளும் வந்து எனக்கு நினைவுக்கு வந்தது. நாகம்மாவினுடைய இந்த அருளும் பாருங்களேன், எவ்வளவு அழகா பால், அந்த குங்குமம், மஞ்சள், அந்த தண்ணீர் கலந்த ஒரு நீர்ல காலையில ஏத்தி வச்ச அந்த விளக்கு, அதிகாலையில நம்ம பூஜை பண்ணும்போது ஏத்தி வச்ச விளக்கு சாயந்தரம் வரைக்கும் எரிஞ்சிட்டு இருந்தது. இது எப்படி சொல்றது, இந்த கலியுகத்துல எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். என் தாய் அந்த சுயம்ப நாகம்மாள் ஒரு உயிரோட்டமா இந்த ஆலயத்துல உட்கார்ந்து அத்தனையும் வழி நடத்தி அத்தனை மக்களுக்கும் நம்பி வாரவங்களுக்கு அருளை கொடுக்குறா அப்படிங்கிறதுக்கு இதை விட என்ன தங்கங்களா வேணும் இல்லையா? அவளுக்கு அவளே சாட்சி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.